வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 70வது தேசிய திரைப்பட விருதுகள் பற்றி பார்க்க போகிறோம். இது எந்தெந்த திரைப்படங்களுக்கு சிறந்த திரைப்படங்கள் விருது வழங்கியிருக்காங்க, யார் யார் சிறந்த நடிகர் நடிகைகள் விருது பெற்றிருக்காங்க, இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டுபிட்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது 2022 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் தணிக்கையான திரைப்படங்களுக்கு வழங்குறாங்க. ஓகேவா? அந்த டைமில் தணிக்கை ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட அதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரிலீஸ் டேட் கிடைக்காம இல்லை அப்படின்னா ரிலீஸ் டேட் மாற்றி அந்த மாதிரி அப்புறமா கூட 2023 கூட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் சென்சார் சர்டிஃபிகேட் பெற்ற திரைப்படங்கள் தான் இந்தந்த திரைப்படங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு சிறந்த தமிழ் திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட திரைப்படம் எது? இதற்கான ஆன்சர் பொன்னியின் செல்வன் பாகம் 1. இதில் பாருங்க, இது சிறந்த தமிழ் திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இதோடைய இயக்குனர் மணிரத்னம். இதில் பாருங்க, ரொம்ப அதிகமான விருதுகள் பெற்றது இந்த முறை பொன்னியின் செல்வன் பாகம் 1 தான். மொத்தமாக 4 விருதுகள் பெற்றிருக்கு. முதல்ல சிறந்த தமிழ் திரைப்படம் பொன்னியின் செல்வன் பாகம் 1. அடுத்தது சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது ரவிவர்மா பெறாரு இந்த படத்திற்காக தான். அடுத்தது சிறந்த ஒலி அமைப்பிற்கான விருது ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி பெறாரு இந்த படத்திற்காக தான். அடுத்தது சிறந்த இசையமைப்பாளர்ல பின்னணி இசை அப்படிங்கிற கேட்டகரியில் ஏஆர் ரஹ்மான் பெறாரு. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது ஏஆர் ரஹ்மான் 7வது முறையாக தேசிய விருது பெறாரு. அப்போது இந்தியாவிலேயே அதிக முறை சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது பெற்ற ஒரே இசையமைப்பாளர் யார் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் தான். அதாவது 7 முறை பெற்றிருக்காரு. இது வரைக்கும் யாருமே 7 முறையெல்லாம் பெற்றதே கிடையாது. ஓகே, அதுவே சிறந்த இசையமைப்பாளரில் பாடல்கள் கேட்டகரியில் பெற்றவர் யார் அப்படின்னா பிரம்மாஸ்திரா திரைப்படத்தில் இருக்கிற பாடல்களுக்காக பிரித்தம் அவர்கள் பெறுறாரு. ஓகே, அடுத்தது சிறந்த இந்திய திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட திரைப்படம் எது? இதற்கான ஆன்சர் ஆட்டம். ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு மலையாள படம். இதில் பாருங்க, சிறந்த தமிழ் திரைப்படம் தான் பொன்னியின் செல்வன். இதே மாதிரி சிறந்த ஹிந்தி திரைப்படம் எது, சிறந்த மராத்தி திரைப்படம் எது, சிறந்த ஒடிசா திரைப்படம் எது, இந்த மாதிரி எல்லாம் கேட்டகரி நமக்கு வெளியிடுவாங்க. ஆனால் நமக்கு தேவையானது தமிழ் திரைப்படம் எது, அதுக்கப்புறம் ஓவராலாக இந்திய அளவில் சிறந்த திரைப்படம் எது, இதெல்லாம் தான். இப்போ இந்திய அளவில் சிறந்த திரைப்படம் அப்படின்னு பார்க்கும்போது மலையாளத்தில் இருக்கிற ஆட்டம் அப்படிங்கிறது தான் இந்த விருது பெறுறது. இதோடைய இயக்குனர் ஆனந்த் ஏகர்ஷி அப்படிங்கிறவர். இதில் பாருங்க, இந்த ஆட்டம் மட்டுமே 3 விருதுகள் பெற்றிருக்காங்க. ஒன்று சிறந்த திரைப்படம் பெற்றிருந்தாங்க, நம்ம இப்போ பார்த்துருந்தோம் ஆட்டம். அடுத்தது சிறந்த படத்தொகுப்பு, அந்த கேட்டகரியில் மகேஷ் புவனேந்த் அப்படிங்கிறவர் பெறாரு இந்த ஆட்டம் படத்திற்காக தான். அடுத்தது சிறந்த திரைக்கதைக்காக ஆட்டம் உடைய திரைக்கதை எழுத்தாளரான ஆனந்த் ஏகர்ஷி பெறாரு. இந்த படத்துடைய இயக்குனர் தான் இந்த படத்திற்கும் திரைக்கதை எழுதியிருக்காரு. அதனால தான் அவருக்கு விருது வழங்குறாங்க. அடுத்தது சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பெற்ற நடிகர் யார்? இதற்கான ஆன்சர் ரிஷப் ஷெட்டி. காந்தாரா திரைப்படம், நம்ம எல்லாரும் காந்தாரா திரைப்படம் பார்த்துருப்போம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், அது ஒரு நல்ல திரைப்படம். இதில் காந்தாராவுடைய இயக்குனருமே ரிஷப் ஷெட்டி அவர்கள் தான். அதில் அவர் நடிக்கவும் செஞ்சுருப்பார். அவருக்கு தான் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வழங்குறாங்க. அதே நேரம் இந்திய அளவில் சிறந்த பொழுதுபோக்குக்கான திரைப்படம் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் காந்தாரா தான் விருது வென்றிருக்கு. இதுக்கு ஒரு கன்னட திரைப்படம். அடுத்தது சிறந்த நடிகைக்கான தேசிய விருது பெற்ற நடிகை யார்? இதற்கான ஆன்சர் நித்யா மேனன் மற்றும் மானசி பரேக். இதில் நித்யா மேனன் இருக்காங்கல்ல, இவங்க திருச்சிட்டம்பலம் படத்திற்காக பெறாங்க. அதே நேரம் கட்ச் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு குஜராத்தி படத்திற்காக மானசி பரேக் பெறாங்க. இதில் பாருங்க, 2 பேருக்கு வழங்குறாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே நேரம் இந்திய அளவில் சிறந்த நடன இயக்குனருக்கான விருது இது ஜானி மற்றும் சதீஷ் பெறாங்க. இதே திருச்சிற்றம்பலம் படத்தில் மேகம் கருக்காதா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும்ல, அந்த பாடலுக்காக தான் அந்த விருதை வழங்குறாங்க. அடுத்தது சிறந்த இயக்குனருக்கான விருது வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சூரஜ் பர்ஜாத்யா. இந்த படம் எதற்காக, அதாவது இந்த இயக்குனர் எந்த படத்திற்காக பெறாரு அப்படின்னா உன்சாய் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்திற்காக பெறாரு. அதே நேரம் இதே படத்தில் நடித்தவங்களான நீனா குப்தா அவங்களுக்கு சிறந்த துணை நடிகைக்கான விருது வழங்குறாங்க. அடுத்தது இது தவிர சில முக்கியமான விருதுகள் நம்ம பார்க்கலாம். முதல்ல சிறந்த தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த திரைப்படம், இந்த கேட்டகரியில் குஜராத்தி படமான கட்ச் எக்ஸ்பிரஸ் விருது வென்றிருக்கு. அடுத்தது சிறந்த ஆடை வடிவமைப்பாளர், அந்த கேட்டகரியில் இதே படத்திற்காக நிக்கி ஜோஷி பெறாங்க.
அதுக்கப்புறம் நம்ம பார்த்துருந்தோம் என்னென்னா சிறந்த நடிகைக்கான விருது இதே கட்ச் எக்ஸ்பிரஸ் படத்திற்காக மானசி பரேக் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அடுத்தது சிறந்த துணை நடிகருக்கான விருது பெற்றவர் யார் அப்படின்னா பவன் ராஜ் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர். இந்த என்ன படம் அப்படின்னா ஃபௌஜா அப்படிங்கிற படம், இது ஒரு ஹிந்தி படம். அடுத்தது சிறந்த அறிமுக இயக்குனர் யார் அப்படின்னா பிரமோத் குமார், இதுவுமே ஃபௌஜா படத்துடைய இயக்குனர் தான். அடுத்தது சிறந்த பாடலாசிரியர், அதாவது லிரிசிஸ்ட் இருக்காங்கல்ல, பாடல் எழுதுவாங்கல்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபௌஜா திரைப்படத்திற்காக சலாமி அப்படிங்கிற பாடலை எழுதின நௌஷர்த் சதார் அப்படிங்கிறவர் பெறாரு. இதை தவிர பாருங்க சிறந்த அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட், கேமிங் மற்றும் காமிக் இந்த திரைப்படம் எது அப்படின்னா பிரம்மாஸ்திரா பார்ட் 1 சிவா அப்படிங்கிறது. இது ஒரு ஹிந்தி படம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இதே சிறந்த பாடகர் விருது பெற்றது வந்து அர்ஜித் சிங். இவர் இதே பிரம்மாஸ்திரா படத்தில் இடம்பெற்ற கேசரியா அப்படிங்கிற பாடலுக்காக பெற்றிருக்காரு. அடுத்தது சிறந்த இசையமைப்பாளர்களில் பாடல்கள் யார் பெற்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதே பிரம்மாஸ்திர படத்திற்காக பிரித்தம் அவர்கள் வந்து பெறாரு. அடுத்தது சிறந்த ஒப்பனை கலைஞர், அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா அபராஜித்தோ அப்படிங்கிற படத்திற்காக சோம்நாத் குண்டு வந்து பெறாரு. அடுத்தது சிறந்த தயாரிப்பு வடிவமைப்பு, அந்த கேட்டகரியில் ஆனந்த் ஆத்யா அப்படிங்கிறவர் பெறாரு. இதுவுமே அபராஜித்தோ அப்படிங்கிற படம் தான். சிறந்த தயாரிப்பு உடைமைப்பு அப்படின்னா என்னென்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 100 கோடி தான் இருக்குது, ஆனால் அதை வச்சு சூப்பரான ஒரு படம் வந்து செம்மையாக எடுத்துடலாம். இப்போ நீங்கள் பொதுவாக கன்னட படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 100 கோடி 50 கோடியிலேயே சூப்பரான படங்கள் எடுத்துருவாங்க. அது ஒரு 500 கோடி 1000 கோடி அந்த அளவுக்கு பட்ஜெட் வந்து கிடைக்கும். சரி, அந்த அளவு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து கிடைக்கும். இப்போ கேஜிஎஃப் இருக்குது, அதெல்லாம் பார்க்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனாலாம் வந்து ப்ரொடக்ஷன் டிசைன் அங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே வந்து சூப்பரான ஒரு படத்தை எடுத்துருவாங்க. காந்தாரா கூட அப்படி தான். அடுத்தது சிறந்த பாடகி, இந்த விருது பெறவங்க பாம்பே ஜெயஸ்ரீ. இவங்க வந்து சவுதி வெள்ளக்கா அப்படிங்கிற மலையாள படத்தில் சாயும் வெயில் அப்படிங்கிற பாடலுக்காக இந்த விருதை பெறாங்க. அடுத்தது சிறந்த சண்டை பயிற்சியாளர், இது கேஜிஎஃப் 2 உடைய சண்டை பயிற்சியாளரான அன்பறிவு பெறாங்க. நீங்கள் வந்து கேஜிஎஃப் 2 படம் பார்த்துருப்பீங்க, அதில் சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும், அதற்காக தான் இது கொடுக்குறாங்க. அடுத்தது சிறந்த வசனகர்த்தாவுக்கான விருது, டயலாக் ரைட்டர்களுக்கான விருது இது. இதில் ஒரு குல்மொஹோர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம், அதற்காக அர்பிதா முகர்ஜி மற்றும் ராகுல் வி சிட்டல்லா இவங்க 2 பேருமே பெறாங்க. அடுத்து பாருங்க சிறந்த திரைப்பட விமர்சகர், அதை தீபக் துவா அப்படிங்கிறவர் பெறாரு. இவர் ஒரு ஹிந்தி விமர்சகர், இந்தியில் வந்து திரைப்படங்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணுவார், நல்லா இருக்கா எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. அடுத்தது சினிமா பற்றிய சிறந்த புத்தகம், கிஷோர் குமார் த அல்டிமேட் பயோகிராஃப் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த பிக்சரில் நீங்கள் பாருங்கள், இவர் தான் கிஷோர் குமார். இவர் ஒரு முன்னாள் ஹிந்தி நடிகர். அப்போ இவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றியதான் இந்த புத்தகம். இதை யார் எழுதினாங்க அப்படிங்கிற நம்ம எக்ஸாமில் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் லைட்டாக பார்த்து வச்சிங்க. அனிருத்தா பட்டாச்சார்ஜி, அடுத்தது பார்த்திவ்தார், இவங்க 2 பேருமே. ஓகேவா. அடுத்தது சிறந்த குழந்தை நட்சத்திரம், இது பார்த்தீங்கன்னா மலையாள படத்தில் மல்லிகா, அதாவது மலையாள படமான மல்லிகாபுரம் அப்படிங்கிற படத்தில் நடித்ததற்காக ஸ்ரீபத் வந்து பெறாரு. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இவர் தான் ஸ்ரீபத். அடுத்தது சிறப்பு ஜூரி விருது, இந்த விருது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா, இந்த விருது எல்லாத்தையுமே அறிவிக்கிறது ஒரு சிறப்பு ஜூரி தான். அதாவது ஒரு ஜூரினா சில ஜட்ஜஸ் இருப்பாங்க, ஒரு 5 பேர் 10 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த படத்திற்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதில் இந்த ஜூரி அமைப்பே வந்து இந்த ஒரு படத்திற்கு நம்ம வந்து சிறப்பாக ஒரு விருது கொடுக்கலாம், ஏன்னா இவங்க வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க மனதார பாராட்டி வந்து விருது கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது குல்மொஹோர் படத்திற்காக மனோஜ் வாஜ்பாய் பெறாரு. அதே நேரம் கதிகான் அப்படிங்கிற படத்திற்காக சஞ்சய் சௌத்ரி வந்து பெறாரு. இந்த விருதுகள் எல்லாம் இந்த ஆண்டு 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் குடியரசுத் தலைவர் வந்து வழங்குவாங்க. ஓகே, இந்த படங்களில் தமிழில் தவிர நீங்கள் ஏதாவது திரைப்படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது படம் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு விரும்புகிறீங்க, அதாவது இந்த படம் பாருங்கள், இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கூட அந்த படத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லேயே இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் கூட வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமுக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸ் வந்து இப்போ நடைபெற்றுருக்கு. நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கிளாஸஸ் நடக்குது. இந்த எக்ஸாம் முடிந்ததுக்கப்புறம் நம்ம அதை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பேட்சில் கூட அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில UPSC, TNPSC குரூப் 1, குரூப் 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.